சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற ஃபோக் ரவுண்ட்ல இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சபேசனை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, அது சபேசனுக்கு ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். சுஷாந்திக்கு அப்புறம் ஸ்ரீஹரிக்கு அப்புறம் மூணாவதா ஃபைனல்ஸ்ல அடியெடுத்து வைக்க போற அந்த நபர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்ரீஹரி அப்புறம் சுஷாந்திகா இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஃபைனலிஸ்டா தேர்வான வாரத்துல அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது சபேசன், இனியா, பவித்ரா, சிவானி, செந்தமிழன். இந்த 5 போட்டியாளர்கள்ல யாரு ஃபைனலுக்கு அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கறதான் கேள்வியே. மற்றபடி அறிவழகன், ஹரிஷ், பிரதீபா இவங்க எல்லாருமே ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்களோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய பவித்ரா, இனியா, சபேசன், செந்தமிழன், சிவானி இதுல ஒரு நபர் இப்ப அடுத்ததா 3வது ஃபைனலிஸ்டா அடியெடுத்து வைக்க போறாங்க. அது ப்ரோமோ மூலியமா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது ப்ரோமோ வச்சு நம்ம சபேசனை கன்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம ப்ரோமோல பார்க்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் எபிசோட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இனியா இந்த வாரம் ஆட்டமா தேரோட்டமா அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. பவித்ரா எள்ளுவைய பூக்களையா அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க. இனியாவுக்கு எஸ்பி சரண் கிட்ட ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கிடைச்சிருக்குது. எள்ளுவைய பூக்களைய பாடலை பவித்ரா அவங்க பாடினதுக்கு அப்புறம் சைந்தவி ஸ்டேஜுக்கே போயிட்டு பவித்ரா ஹக் பண்ணி அப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமானது இந்த எள்ளுவைய பூக்களே அப்படிங்கிற சாங் சைந்தவி வெர்ஷன் மாதிரி இல்லாமல் டோட்டலாகவே பவித்ராவோட வெர்ஷன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் அரங்கமே அறிந்து போகிற அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனையே. சபேசன் என்ன பாட்டு பாடியிருக்காரு, சபேசனோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்டில் குறிப்பாக ஃபோக் ரவுண்டில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வியே. எல்லா வாரமும் சபேசனுக்கான ப்ரோமோவை அவங்க ரிலீஸ் பண்ணுறதில்ல. குறிப்பாக இனியா, பவித்ரா, சிவானி இது மாதிரி பல போட்டியோட ப்ரோமோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரமும் ப்ரோமோவை பார்க்கும்போது ஃபேன்ஸ் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, ஏன் நீங்கள் சபேசன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, சபேசனோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் இந்த ஷோ மேலே ஒரு ஹைப் அதிகமாகல அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியும் இது வரைக்கும் சரிகமபா டீம் சபேசனுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணதில்லை. அப்படி தான் இந்த வாரம் நடக்க போகிற ஃபோக் ரவுண்ட்லையும் சபேசனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எபிசோடில் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு அப்டேட் படி சபேசன், பவித்ரா, இனியா, அருண் ராஜேந்திரன், சிவானி இந்த 5 நபர்கள் தான் இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலேவுக்கான அந்த 3வது டிக்கெட்டை வாங்குறதுக்கு முழு முயற்சியோட போட்டி போடுறாங்க. இதுல சபேசன் வாங்கிடுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட இருந்திருந்தாலும் இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பா ஆட்டமா தேரோட்டமா பாடலை பாடினதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எழுந்து மிகப்பெரிய கரகோஷம் இனியாவுக்கு கொடுத்ததால இந்த வாரம் அவங்க இனியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுவுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, எல்லா வாரமும் இனியா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் அவங்க கோல்டன் வாங்கியிருக்காங்க. போன வாரமும் கோல்டன் வாங்கினாங்க, ஆனால் அவங்க டிக்கெட் ஃபினாலே கிடைக்கல. இந்த வாரமும் இந்த ஆட்டமா தேரோட்டமா பாடலை பாடி அவங்க கோல்டன் வாங்கிட்டாங்க. இதை விட்டா இனியாவை ஃபைனலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி ஜட்ஜஸ்க்கு கிடைக்காது. ஏன்னா சபேசன் இந்த வாரம் சுமாரா பாடினா கூட அடுத்த வாரம் அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு. அந்த அடிப்படையில் இனியாவை ஃபைனலுக்கு அனுப்புறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா, சபேசனை இந்த வாரம் 3rd ஃபைனலிஸ்டாக அனுப்பாம இனியாவை அனுப்பிட்டாங்கன்னா அது சபேசன் ஃபேன்ஸுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அதுக்கு காரணம் இனியாவும் இந்த வாரம் சபேசன் ஈக்குவலாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனியா அப்புறம் சபேசன் இந்த 2 நபர்களில் யாரு 3வது ஃபைனலிஸ்டாக எடுத்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.